Hi friends, today we faced a test on irony as a principle of structure from the area of principles of literary criticism. This irony as a principle of structure was written by Cleanth, a critic from the area of new criticism. This irony as a principle of structure published in the year 1971. This man Cleanth belongs to America and his period is 1906 to 1994. Now we can check the key for the today's test on irony as a principle of structure. The question number 1. New criticism emphasized dash reading particularly of. This question is not belongs to this text. இந்த ஒரு டெக்ஸ்ட்னு உள்ளே இருந்து எடுத்த ஒரு கொஷின் இல்லை இது. இட்ஸ் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். ஓகே, நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் அ க்ளோஸ் ரீடிங் டு த டெக்ஸ்ட். ஸ்பெஷலி பொயட்ரியை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணும். இந்த க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதோ அதை முடிந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனுடைய பேக்ரவுண்டு விஷயங்கள் என்ன, ஆதருடைய பயோகிராஃபி என்ன, அவர் என்ன இன்டென்ஷன் எழுதினார், அதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை. டெக்ஸ்ட்டு உனக்கு என்ன சொல்லியிருக்குது அதை க்ளோஸ் ரீடிங் பண்ணிட்டு போயிட்டே இரு. திஸ் இஸ் நோன் அஸ் நியூ கிரிட்டிசிசம். கொஷின் நம்பர் 2 நம்ம டைட்டிலோட சம்மந்தப்பட்டது. ஐரணி அப்படின்னா என்ன? ஐரணி மீன்ஸ் யூசிங் லாங்குவேஜ் சிக்னிஃபைஸ் த ஆப்போசிட். அதாவது முரண்பாடான ஒன்றை நாம் கூறுவது. ஒரு விஷயம் பிடிக்கவே செய்யாது ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒரு விஷயம் நல்லாவே இருக்காது, அதை பார்த்து நம்ம ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு குடும்பத்தை பார்க்குறோம், அந்த குடும்பம் கொஞ்சம் பிரச்சனை உள்ள குடும்பம், உங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி டோனில் சொல்கிறது. ஒரு ஆப்போசிட்டான மீனிங்கை சொருகிறது. ஆனால் அந்த சொன்ன வார்த்தைக்கு வந்து நேர் மீனிங் எடுத்திங்கன்னா அப்படி இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என்னது, மோசமாக இருக்குதுன்னு அர்த்தமாகும். ஸோ ஒரு ஆப்போசிட்டிங் மீனிங் பண்ணக்கூடியது தான் இந்த ஐரணி, ஒரு முரண் தொடை. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு இந்த சந்தேகம் நிறைய வாட்டி வந்திருக்குது. வாட் இஸ் மீன் பை சட்டையர்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சட்டையர் அண்ட் ஐரணி? சட்டையர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜானர், அந்த ஜானரை வச்சு மொத்தமாக ஒரு ஒர்க்கே எழுதலாம். இந்த ஐரணி அப்படிங்கிறது அந்த சட்டையர் அப்படிங்கிற பெரிய ஜானருக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ், சின்ன டூல், அதுதான் இந்த ஐரணி. ஐரணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முரணாக பேசுவது. சட்டையர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நையாண்டி செய்வது. ஓகே, 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி பார்த்துருப்போம், ஃபுல் ஆஃப் சட்டையர். அதுக்குள்ளே சின்ன சின்ன ஐரனிஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. கொஷின் நம்பர் 3. The beauty of the poem is the flowering of the whole plant and it needs dash. It's a line from our text, irony as a principle of structure. ஒரு போயத்தினுடைய அழகு அப்படிங்கிறது ஒரு பொக்கே மாதிரி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவார். அந்த பொக்கே அப்படிங்கிறது ஒரு கொத்து அந்த மலர்களை மட்டும் குறிக்காது, அது மட்டும் இல்லாமல் ஹோல் பிளான்ட் அண்ட் நீட்ஸ் ஸ்டாக், த லீஃப் அண்ட் ஹிடன் ரூட்ஸ். அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குறது. அந்த அழகு தான் வந்து ஒரு போயத்தினுடைய அழகு அப்படிங்கிறது மாதிரி கம்பேர் பண்ணியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 4. Ripeness is all statement by. ப்ரூக்ஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே பயன்படுத்தியிருப்பார். ரைப்னஸ் இஸ் ஆல், இது வந்து ஷேக்ஸ்பியரோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். கிங் லியரில் ஆக்ட் 5ல் இதை பயன்படுத்தியிருப்பார். இது வந்து நேர ஒரு மீனிங் பார்த்தோம், டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைப்னஸ்னால் என்ன, ஒரு பழுத்த, எல்லாமே பழுத்து இருக்கிறது,
ரைப்னஸ் இஸ் எல்லாமே பழுத்திருக்கிறது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன மீனிங் அவர் கொடுத்துருப்பார் அப்படின்னா, டெத்து வந்துடும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஓகே வி ஆர் வெயிட்டிங் ஃபார் டெத் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். கொஷின் நம்பர் 5. இமேஜஸ் ஸோ சார்ஜ்டு பிகம் சிம்பிள்ஸ். இமேஜஸ் சிம்பிள்ஸாக மாறும். அண்ட் இது கொஷின், நமக்கான ஆன்சர் வந்து சிம்பிள்ஸ். இதே மாதிரி ஒரு அட்ரன்ஸ் உள்ள இன்னொன்று இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸும் இதே மாதிரி சார்ஜ்டு ஆனால் இட் பிகம் ட்ரமாட்டிக் அட்ரன்சஸ். சாதாரணமாக பேசினா ஸ்டேட்மெண்ட், அதை அப்படியே நாடக பாணியில் பேசுனீங்க அப்படின்னா, ரொம்ப சார்ஜ் ஏறி ரொம்ப மெருகேற்றி இந்த ஐரணியெல்லாம் போட்டு பேசுனீங்கன்னா இட் பிகம் ட்ரமாட்டிக் அட்ரன்ஸ். நாடக பாணியில் அமைஞ்சிரும். சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய ஒரு வசனத்துக்கும் கட்டபொம்மன் வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நாம் பேசினோம்னா சாதாரணமாக இருக்கும். அப்படியே ட்ரமாட்டிக் ஒரு சார்ஜ் ஏற்றி பேசினோம்னா அது ட்ரமாட்டிக் அட்ரன்ஸாக மாறும். கொஷின் நம்பர் 6. கேன் ஸ்டோரிட் earn or animated burst back to its mansion called the fleeting breath? These lines are from Elegy Written in a Country Churchyard by Thomas Gray. தாமஸ் கிரேயினுடைய இந்த போயமில் தான் இந்த லைன்ஸை வச்சுருக்காங்க. இதை ப்ரூக் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, திஸ் இஸ் அ லைன்ஸ் ஃபார் an எக்ஸாம்பிள் ஃபார் ஐரணி அப்படின்னு சொல்லுவார். இதை 2017 பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நாம் கேட்டது இந்த லைன்ஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். பட் 2017 கொஷின் பேப்பரில் இது என்ன டைப் அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஐரணி அப்படிங்கிற ஆன்சர் வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இட்ஸ் an old question. Question number 7. Who is Horseman? Horseman also referred by Cleanth Brooks in his work. Horseman is a British poet. His full name is Alfred Edward Horseman. 1859 to 1936 வரைக்கும் இருந்தவர், ஒரு மாடர்ன் ரைட்டர். ஹாஸ்மேனையும் தாமஸ் ஹார்டி ரெண்டு பேருடைய ஒர்க்ஸையும் இது கொஞ்சம் ஐரானிக்கலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூக்ஸ் வந்து உள்ள சொல்லியிருப்பார். கொஷின் நம்பர் 8. Cupid and Campus poem written by ஜான் லில்லி. 16ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் ஜான் லில்லி. இவருடைய முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் விட். இந்த கியூபிட் அண்ட் கேம்பஸ் அப்படிங்கிற போயமை உள்ள ஒரு கம்பேரிசனுக்காக ப்ரூஃப் யூஸ் பண்ணியிருப்பார். கொஷின் நம்பர் 9. ஐரணி as a principle of structure published in the year. தொடக்கத்திலே பார்த்துட்டோம். 1971 கிளியாந்த் புரூக்ஸ் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவார். கொஷின் நம்பர் 10. Brooks says that dash allows poet to show particular thing to give a general level of meaning. மொத்தமாக ஓவராலாக ஒரு மீனிங் நல்லபடியாக ஒரு போயத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு போயட் என்ன யூஸ் பண்ணணும், எதை அலோவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டாக இந்த மொத்த எஸ்ஸையினுடைய தீம் ஐரணியை யூஸ் பண்ணணும். இங்கே ஐரணியை மட்டும் இல்லை மெட்டஃபரையும் சம்டைம்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணுவார் ஒரு கம்பேரிசனுக்காக. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் session, and if it's useful please comment your feedback in the comment box. Thank you friends.